நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா கடவுளே. அக்கா, நான் கேட்கவே மறந்துட்டேன். நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? அது அம்மா, சந்தியா அண்ணி சூர்யா ஐயாக்கு உதவி பண்றதுக்காக அவங்களோட ஸ்வீட் கடைக்கு தான் போயிருந்தாங்க. அப்புறம் இந்த கோதுமை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினது நம்ம சந்தியா அண்ணி தான், தெரியுமாமா? மீனா அண்ணி இப்பதான் வந்தாங்க. ஏய் கஸ்தூரி, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையா மீனாட்சி? கஷ்டப்படுறதெல்லாம் சந்தியா, ஆனா நல்ல பேர் மட்டும் உனக்கு. நான் வேற என்ன செய்யறது அத்தை? உங்களுக்கே தெரியும்ல, கடையில கொஞ்சம் கூட்டம் அதிகமானாலே அவரு பாவம் திணறிடுவாரு. நாங்க போலனா கோவப்படுவாரு. அதனாலதான் அங்க போனேன். நான் என்ன செய்யட்டும் அத்தை? நான் வீட்டை பாத்துக்கவா இல்ல அங்க இருக்க கடையை பாத்துக்கவா? நான் எப்பவும் கடையையும் வீட்டையும் சமமா தான் பாக்குறேன். ஏன்னா அப்பதான் கடையில புருஷனுக்கு உதவியா இருக்க முடியும், அப்படியே வீட்டுல இருந்து உங்களுக்கும் உதவியா இருக்க முடியும். போதும், நிறுத்து. உன்ன மாதிரி பேச யாராலையுமே முடியாது. நீ பேசுறதெல்லாம் கேட்டா கல்லு கூட கரைஞ்சிரும். சந்தியாவும் உன்ன மாதிரி தானே சூர்யாவுக்கு உதவி பண்றதுக்காக கடைக்கு போயிருந்தா. அங்க இருந்து வந்த உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவ ஒண்ணு உன்ன மாதிரி எந்த காரணத்தையும் சொல்லல. வேலை செய்யணும்னு உண்மையிலே நினைச்சிருந்தா வேலையை மட்டும் தான் செய்வாங்க. ஆனா வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்களால மனசால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆமா, நீ எங்க போற? நீயும் போ. போய் உங்க அண்ணிங்க கூட நீயும் கோதுமையெல்லாம் சுத்தம் பண்ணு. ஆனாமா, நான் படிக்கணும், எக்ஸாம் வரப்போகுது. ஒரே நாள்ல படிச்சு நீ ஒண்ணு பெரிய ஆபீசராக போறதில்ல. போ, போய் முதல்ல உங்க அண்ணிங்களுக்கு உதவி செய். அம்மா, கஸ்தூரி ஏன் இன்னும் டீ கொண்டு வரல? கஸ்தூரி, இதோ கொண்டு வரையா. தலைவலி உயிர் போகுதம்மா, சீக்கிரம் கொண்டு வா. ஏ கஸ்தூரி, உனக்கும் என்னோட மருமகளோட புத்தி வந்துருச்சா என்ன? டீ போடுறதுக்கு உனக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? சவிதா, இதெல்லாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணது. இதுல கள்ள தூக்கி போடாதீங்க. நீ என்ன கண்ணை முடிக்கிட்டா வேலை செஞ்சிட்டு இருக்க? ஒழுங்கா கண்ணை திறந்து பாரு. என்ன ஏன் முகத்தை எப்படி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இந்த வேலைக்கு அப்புறம் மாவை பிசைஞ்சு கொடு. உன் கோவத்தை எல்லாம் அது மேல காட்டு, சரியா? அப்பதான் மாவை ஒழுங்கா பிசைய முடியும். என்னையே பார்த்து முறைக்கிறிய நீ? அம்மா, பெரிய பிரச்சனை வரப்போகுதுமா. இன்னைக்கு சாயந்தரம் பைப் லைன்ல வேலை பார்க்க போறாங்களாம். அதனால 3 நாளைக்கு தண்ணி வராதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எல்லாரும் சீக்கிரமா தண்ணி பிடிச்சு வைங்க. எப்ப பார்த்தாலும் தண்ணியில தான் ஏதாவது பிரச்சனை வருது. மக்களை இப்படி கஷ்டப்படுத்துறதால இவங்களுக்கெல்லாம் என்னதான் கிடைக்குதோன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் தண்ணிக்கு பிரச்சனை தான். ஐயோ, என்ன கடவுளே இது! ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள இன்னொரு வேலையை கொடுத்தா எப்படி செய்ய முடியும்? ஆனா அத்தை, அவ்வளோ தண்ணி பிடிக்கணும்னா எப்படி முடியும்? என்ன செய்யறதா? தெருமுனைல குழா இருக்குல்ல, அங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டியதுதான். இந்த வேலையெல்லாம் செஞ்சா நான் ஒரேடியா போய் சேர வேண்டியதுதான் போல இருக்கே. விக்ரம், நீ ஒண்ணு பண்ணு. தண்ணி பிடிக்கிறதுக்கு சூர்யா கடையில இருந்து யாரையாவது அனுப்பு. தனியா இவங்க 2 பேராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது. நான் போய் சொல்றேம்மா. இரு, டீ குடிச்சிட்டு போ. அண்ணி, நீங்க ஓட்டு போட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. அம்மா, உங்க மருமகளை ரொம்ப பாராட்டினீங்கல்ல. உங்க சந்தியா மருமக மட்டும் இன்னைக்கு நீங்க இங்க வீட்ல இல்லாதப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன செஞ்சா? இவங்க போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. என்ன? ஏன் நம்ப முடியலையா? அவங்க கிட்டே கேளுங்க.
சந்தியா, இன்னைக்கு நீ ஓட்டு போட்டுட்டு வந்தியா? ஆமா அத்தை. பாத்தீங்களாமா? ஆனா நாம என்னமோ அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதா போனாங்க நினைச்சோம். இப்ப புரியுதா? இவங்க வீட்டு வேலையில இருந்து தப்பிக்கதான் இப்படி செஞ்சாங்க. இல்ல அத்தை, நாங்க போனது போதும், நிறுத்து. ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக இன்னும் எத்தனை பொய்ய நீ என்கிட்ட சொல்ல போற? யார்கிட்ட கேட்டு இன்னைக்கு நீ ஓட்டு போட போன? அது வந்து எல்லாரும் அங்கதான் போயிருக்கீங்கன்னு. பொய் சொல்லாத. வீட்ல மத்தவங்க கையெல்லாம் பாரு, யாருமே ஓட்டு போட போகல. வேலையில இருந்து தப்பிக்கதானே இதை செஞ்ச? அத தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் ஒண்ணு வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க போல. இன்னைக்கு இந்த கோதுமை மொத்தத்தையும் நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். ஆனா என் மேல பொய்யான பழிய மட்டும் போடாதீங்க. சந்தியா, அளவுக்கு மீறி பேசாத. யார்கிட்ட பேசுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசு, புரியுதா? நான் உன் மாமியார்ன்றத மறக்காத. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் இஷ்டப்படி நீ நடந்திருக்க. அது மட்டும் பத்தாதுன்னு ஏன் எதிர்க்க நின்னு என்னைய எதிர்த்து பேசுறியா? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா உனக்கெல்லாம்? தலை குனிஞ்சு நிக்க கத்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க, நான் யார்கிட்டயும் பொய் சொல்லல. வேலை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கல. நான் போய் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். நான் வேற எந்த தப்பும் செய்யலையே. அதனால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ எந்த தப்பு செய்யலையா? ஏன் கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டியா? இவர்கிட்ட கேட்டியா நீ ஓட்டு போட போகவான்னு? இல்ல வீட்ல வேற யார்கிட்டயாவது சொன்னியா? யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொன்னியா நீ ஓட்டு போட போக போறேன்னு? இந்த வீட்டோட கட்டுப்பாட்டை மீற போறேன்னு சொன்னியா? என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல ஓட்டே போடக்கூடாதா? ஆமா, இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே ஓட்டு போடுறது கிடையாது. உன் கூட ஓட்டு போடுறதுக்கு சூர்யா வந்தானா? சொல்லு. அவன் பேசாம ஸ்வீட் கடையில நின்னுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா நீ தேவையில்லாத பஞ்சாயத்து வேலைக்காக ஓட்டு போட போனியா? அசிங்கமா இல்ல உனக்கு? புருஷனை மீறி நீ போயிருக்க. சந்தியா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு தயவு செய்து. அவளை மன்னிச்சு விட்டுடு. புதுசா வந்திருக்கா பாவம். நாம ஓட்டு போட மாட்டோம் இவளுக்கு இப்படி தெரியும். இல்லங்க, இவளை நான் இவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டேன். சந்தியா, தயவு செஞ்சு தவற நீ ஒத்துக்க. உன் மாமியாரோட காலில் விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு. அதே மாதிரி இனிமே ஓட்டு போட மாட்டேன்னு அவளுக்கு சத்தியம் செஞ்சு கொடு. அத்தை, உங்க முன்னாடி நான் கை கூப்பி நின்னு கேட்டுக்கிறேன். உங்க காலை தொட்டு கும்பிடுறதுல கூட எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எப்பவுமே சின்னவங்களோட கடமை. ஆனா அத்தை, நான் ஒண்ண மட்டும் ஒத்துக்க மாட்டேன். நான் ஓட்டு போட்டது தவறுன்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, ஓட்டு போடுறது நம்மளோட கடமைன்னு. ஒருவேளை நம்மளோட கடமையை நம்ம முடிக்கலன்னா நம்மளோட உரிமையே நமக்கு கிடைக்காம போயிடும்.
தப்பான ஆளுங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு கரண்டே இல்லாம ஆயிடும். தண்ணி பைப்புக்கான ரிப்பேரை வருஷக்கணக்கா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம கடமையை நம்ம நிச்சயம் நிறைவேற்றியே ஆகணும். பேசாத. பேசினதெல்லாம் போதும். இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போதும். நீ செஞ்ச தப்ப ஒத்துக்க நீ தயாரா இல்லல்ல? அப்ப நிச்சயமா நீ இதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். உனக்கு கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமா? வெளியே இருக்கிற பம்புல தண்ணி அடிச்சு இந்த வீட்டுக்கு தேவையான மொத்த தண்ணியும் இன்னைக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் பிடிச்சிட்டு வரணும். சரோஜா, சந்தியா, இந்த தண்டனை ஏத்துக்க நீ தயாரா? அப்படின்னா அந்த பக்கெட்டை எடு. கொஞ்சம் இருமா சந்தியா. சரோஜா, ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ற? எப்படி மருமகளால தனியா இவ்வளவு தண்ணி கொண்டு வர முடியும்? அடம்பிடிக்காத. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. மன்னிச்சு விடணுமா? எதுக்காக மன்னிக்கணும்? மாமியார்னு கூட பார்க்காம என்ன எதிர்த்து பேசினா ஓட்டு போடுவேன்னு தைரியமா வேற சொல்றா. ஏன் முன்னாடியே இப்படியெல்லாம் நடந்துக்கிறாள். அதனால இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவ இதே மாதிரி இருக்க போறான்னு நானும் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் தோத்து போனோம்ல. கஸ்தூரி, போ. போய் வீட்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து வை. ஆனா அண்ணி பாவம். நான் சொன்னது காதுல விழலையா? அம்மா மீனாட்சி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ போ, நீயும் போ. சரிங்க அத்தை. என்கிட்ட கொடுங்க, நான் உதவி பண்றேன். இல்ல பரவாயில்ல, நானே கொண்டு போறேன். அண்ணி என்கிட்ட கொடுங்க அண்ணி. அம்மா ஏதாவது சொல்லி திட்டினாங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட கொடுங்க. சூரியனை வீட்டுல இல்லனா என்ன, நான் இருக்கல, நான் தூக்கிட்டு வர தாங்க. இல்ல பரவாயில்ல, நானே கொண்டு போறேன். நம்ம வீட்டுக்கு நான் தான் தண்ணி எடுத்துட்டு வருவேன். எனக்கு கஷ்டமாலாம் இருக்காது தாங்க. இல்ல வேண்டாம், அடம் பிடிக்காத. அண்ணி சொல்ற பேச்ச நீ கேப்பல்ல? நீ உள்ள போ.
விஜய். ஏதோ விஷயம் இருக்கு. அதனாலதான் சரோஜாவோட புது மருமக இப்படி தண்ணியை நிரப்பி நிரப்பி இங்க இருந்து கொண்டு போயிருக்கா. ஆமா, பாவம் அவளால சரியா நடக்க கூட முடியல. 2 மணி நேரமா பாவம் தண்ணி புடிச்சுக்கிட்டே இருக்கா. பாவமாச்சு அக்கா, எப்படி இவ்ளோ தண்ணியை நிறைச்சாங்க? இவர்கிட்ட சொல்லிருந்தா 2 பக்கெட்டை கூட நிறைச்சிருக்க மாட்டாரு. அம்மா மீனாட்சி, என்ன மேல மொட்டை மாடியிலே இருக்க போறியா? இந்த கோதுமை எல்லாம் உங்க அம்மாவும் தங்கச்சியுமா வந்து சுத்தம் பண்ண போறாங்க. உடனே கீழே வா. வந்துட்டேன் அத்தை. அம்மா அம்மா, வெளியே இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. நல்லா இல்லம்மா. என்ன வேணாலும் பேசிக்கட்டும். அவங்க பேசுறத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. இவ இனிமே என்கிட்ட குரலை உயர்த்தி பேசக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசியிருப்பா. அதுக்காக தான் இன்னைக்கு இவளுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கேன். இனிமேலாவது இவளுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். வெளியே இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க. ஆனா இந்த வீட்டு மருமக தன்னோட மரியாதையை மறந்துட்டா அப்புறம் நாம எல்லாருமே தலகுனிய வேண்டி வரும். இவளோட கொழுப்பை நிச்சயமா குறைக்கணும். இன்னொரு 4 பக்கெட்டை தூக்கிட்டு வந்தானா அப்ப இவளுக்கு தானா புத்தி வரும். போ. அம்மா அம்மா, அவங்க நிறைய தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அவங்களை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்த போறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கம்மா. அவங்க முகத்தை கொஞ்சம் பாருங்கம்மா, வெயில்ல வாடி போயிடுச்சு. அம்மா அவங்க மயங்கி கீழே விழுற மாதிரி இருக்காங்கம்மா. அக்கா ரொம்ப பாவம் அத்தை, ரொம்ப களைச்சு போயிருக்காங்க. அவங்கள தண்டிச்சது போதும் அத்தை. தயவு செஞ்சு அவங்கள வர சொல்லுங்க அத்தை. சந்தியா, தண்ணி கொண்டு வந்ததெல்லாம் போதும்மா. இனி ஒன்றும் கொண்டு வர வேணாம். நீ போம்மா சந்தியா. போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ற? எது செய்யனாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கணும். எத்தனையோ முறை அடம் பிடிச்சு நான் அதை பார்த்திருக்கேன். ஆனா நீ சொல்றதான் சரின்னு புரிய வைக்க இப்படி எல்லாம் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்த கூடாது. என்னாச்சு உனக்கு திடீர்னு இன்னைக்கு?
எனக்கும் என்னாச்சுன்னு தெரியாது. ஆனா பாவம் அண்ணி 2 மணி நேரமா இந்த மாதிரி தண்ணி தூக்கிட்டு போறாங்க. கொடுங்க, போதும். இந்த பக்கெட்டை நான் தூக்கிட்டு வரேன். சூர்யா